இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பிரபால அரிஷ்ட தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய உயிராபத்து கண்டங்கள், சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 6-7 வயசு வரையும் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜலதோஷ பிரச்சனை, வைத்திய செலவு, தேவையில்லாத செலவினங்கள், ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவே எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கிற காசெல்லாம் ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கோம் சார். குழந்தை அந்த பதட்டமே இருக்கு எங்களுக்கு, அந்த குழந்தை எப்படியாவது நல்லபடியாக வந்துருமா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் காரணமே அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பால அரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க. அது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த ஸ்தலங்களும் இருக்கு. அதை அப்படியே கரெக்டாக கொண்டு வரும்போது அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ அந்த நட்சத்திரத்திற்கு தகுந்த பெயரினுடைய எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக வைத்து அதுக்கு உரு கொடுக்கும் முறைன்னு ஒன்று இருக்கு, அதற்கான ஸ்தலம்னு ஒன்று இருக்கு. அந்த நிலையை கரெக்டாக செய்யும்போது இந்த என்ன திசை நடந்தாலும் இதை கரெக்டாக அந்த ஆறான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களை சுற்றி ஒரு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அரண்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குழந்தை தான் ராஜ்ய குழந்தையாக மாறும்னு சாஸ்திரத்தில் குழந்தைகளை பற்றி 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு தொகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது.